என் கேள்விக்கு என்ன பதில்? பதில் சொல்லுங்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களே. தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டத்தோட பேர் கூட சொல்ல முடியாம 10 ஆண்டு காலமாக என்ன சாதிச்சீங்க? ஆனா எங்க வரி பணத்துல ₹1 கொடுத்தா 29 பைசா தான் திரும்பி வருது. அதை கேட்கிறோமே, அதுக்காவது பதில் வச்சிருக்கீங்களா? இல்ல அதுக்கும் வாயாலேயே வட சுடுவீங்களா? பிரதமர் மோடி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றியத்தில் ஆட்சி செஞ்ச கட்சி அல்ல, ஆனா ஆட்சிகள்ல பங்கேற்ற கட்சி. நாங்களே தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தோம் தெரியுமா? பட்டியல் போடட்டுமா? இந்திய அரசு செலவு செய்த திட்ட செலவுல 11 விழுக்காட்டை தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு கொண்டு வந்தோம். மிக முக்கியமான 69 திட்டங்களை நிறைவேற்றி காட்டணும். 2000 ஆண்டு இலக்கிய பெருமை கொண்ட தமிழ் மொழியை செம்மொழியாக்கும் பெருங்கனவு 100 ஆண்டுகளாக நம் தமிழர்களுக்கு கனவாகவே இருந்தது. அந்த கனவை நனவாக்கி தந்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை சென்னையில் அமைச்சோம். தமிழ்நாடு முழுக்க உள்ள நெடுஞ்சாலைகளை நம்ம கூட்டணி ஆட்சியில தான் 56,664 கோடி 21 லட்சம் ரூபாய் செலவில் செஞ்சு முடிச்சோம். உரகடத்தில் 470 கோடி ரூபாய் முதலீட்டில் தேசிய மோட்டார் வாகன சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம், 1553 கோடி ரூபாய் செலவில் சேலம் உருட்டாலை சர்வதேச அளவுக்கு உயர்வு, புதிய குளிர் உருட்டாலை உருவாக்கம், தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம், சேலத்தில் புதிய ரயில்வே கோட்டம், 1650 கோடி ரூபாய் செலவில் சென்னை துறைமுகம் முதலவாயில் பறக்கும் சாலை, 2427 கோடி ரூபாய் செலவில் சேது சமுத்திர திட்டம், நெசவு தொழிலுக்கு இருந்த சென்ட்வார் வரி நீக்கம், 908 கோடி ரூபாய் செலவில் நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், அடக்குமுறை புடா சட்ட ரத்து, தமிழ்நாட்டில் இருக்க மீட்டர் கேஜ் ரயில் பாதைகள் அனைத்தும் அகல ரயில் பாதைகளாக மாற்றிட அனுமதி, 1828 கோடி ரூபாய் செலவில் 90 ரயில்வே மேம்பாலங்கள் கட்ட அனுமதி, சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம், ஒகனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், திருச்சி கோவை மதுரை விமான நிலையங்கள் விரிவாக்கம், சென்னைக்கு அருகே தேசிய கடல்சார் பல்கலைக்கழகம், திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகம், கிண்டி கத்திப்பாரா கோயம்பேடு பாடியில மிகப்பெரிய மேம்பாலங்கள், கரூர் ஈரோடு சேலம் உயர் தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா, துறைமுக விரிவாக்க பணிகள், சரக்கு பெட்டக முனையங்கள், நீர்வழி போக்குவரத்து வசதிகள் போன்றவ அந்த காலகட்டத்தில் உருவாக்குச்சு. இன்னும் நிறைய இருக்கு. இவை அனைத்தும் ஒன்றிய அரசின் கூட்டணியில் தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுதல்ல திமுக கொண்டு வந்த திட்டங்கள். இந்த மாதிரி பட்டியலிட்டு சொல்லுங்கன்னு தான் நான் பிரதமரை மிகுந்த பணிவோடு கேட்கிறேன். அது உங்களால முடியல. ஏன்னா தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் உங்கள மாதிரி வெறுத்த வஞ்சித்த ஒரு பிரதமர் இந்திய வரலாற்றிலே இதுவரை கிடையாது. மாண்புமிகு மோடி அவர்களே, நீங்கள் வடிக்கிற கண்ணீரை உங்க கண்களை நம்பாது. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்புவாங்க? மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் அறிவிச்சிங்கள. நீங்க சொன்ன ஒரே ஒரு சிறப்பு திட்டம் அதுதான். அறிவிச்சு எத்தனை ஆண்டுகள் ஆகுது? 10 ஆண்டுகள் ஓடிடுச்சு. உங்க குஜராத் மாடல் நிர்வாகத்துக்கு அதுதான் எடுத்துக்காட்டு.
ஆனால் திராவிட மாடல் நிர்வாகத்தோட எடுத்துக்காட்டுக்கு சொல்லவா, அதே மதுரையில் நூலகம் அறிவிச்சோம், ஜல்லிக்கட்டு அரங்கம் அறிவிச்சோம், சென்னையிலே மருத்துவமனை அறிவிச்சோம். 3 ஆண்டுகளாக தான் ஆட்சியில் இருக்கிறோம். இன்னைக்கு மதுரையில் கம்பீரமா கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மாணவமனைகள் அவரது அறிவு களமாக ஆக்குவதற்காக அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கு. தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளமான ஜல்லிக்கட்டுக்காக கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவது அரங்கம் மிடுக்கோடு காட்சியளிக்குது. பல்வேறு மக்களோட உடல்நிலை காக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை சென்னையில் சிறப்பாக செயல்படுது. ஆனா உங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை பூதக்கண்ணாடை வச்சு தேடினா கூட கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு ஒரு போய் காட்டிக்கிட்டு வர்றாரு. சமீபத்தில் கன்னியாகுமரிக்கு இந்த பிரதமர் மோடி ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுறதுக்கு திமுகவும் காங்கிரசும் தான் காரணம்னு சொல்லி இருக்கிறார். நான் கேட்கிறேன், 10 வருஷமா யார் ஆட்சி நடந்துட்டு இருக்குப்போ? 10 வருஷமா திமுகவும் காங்கிரசுமா ஆட்சியில் இருக்கு. 3000த்திற்கு மேற்பட்ட மீனவர்கள் கைது பண்ண அந்த காட்சியை வேடிக்கை பார்த்தது உங்க ஆட்சி தான். தமிழ்நாட்டு மீனவர்களை தாக்கி கைது பண்ணி படகுகளை வலைகள் எல்லாம் பறிச்சு சித்திரவதை செய்கிறது இலங்கை கடற்படை. 56 இன்ச்சுன்னு இருமாப்போடு சொல்லிக்கிறீங்களே. தமிழ்நாட்டு மீனவர்கள் கைதை கண்டிக்க தடுத்து நிறுத்த உங்களுக்கு ஏன் துணிச்சல் வரல? ஏன் தைரியம் இல்ல? இலங்கையை பார்த்து பயப்படுறீங்களா? நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார்னு 2014ஆம் ஆண்டு பிரதமராகிறதுக்கு முன்ன இதே கன்னியாகுமரியில் பேசினீங்களே. அது மட்டுமா? அப்ப என்னவெல்லாம் சொன்னீங்க? தமிழ்நாடு மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு அன்னை சோனியா காந்தி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் தான் காரணம்னு சொன்னீங்க. 10 ஆண்டுகள் ஆகிடுச்சு. இப்ப பெயர்களை மட்டும் மாத்தி திமுகவும் காங்கிரஸ் தான் காரணம் சொல்றாரு. 10 ஆண்டு காலத்தில் பிரதமர் மோடி எதுவும் செய்யலை என்பதற்கு இப்படி ஒரு ஒப்புதலை அவரே தர்றார். 2014 இருந்து 2024க்குள்ள 10 ஆண்டுகள் தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் மேல வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அதிக அளவிலான தாக்குதல். நான் எத்தனை கடிதம் எழுதியிருப்போம்? நம்முடைய எம்பிக்கள் எத்தனை முறை இதை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பாங்க? இலங்கை மாதிரியான அண்டை நாட்டை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுகிற ஆட்சி நடத்துகிற பிரதமர் மோடி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்லணும்னா பிரதமர் மோடியோட முழு நேர வேலை என்ன தெரியுமா? இன்னைக்கு பண்டித நேருவை என்ன சொல்லி திட்டலாம், அன்னை சோனியா காந்தி அவர்களை எப்படி வசைபாட முடியலாம், நம்முடைய சகோதரர் ராகுல் காந்தியை பார்த்து பயப்படாத மாதிரி எப்படி நடிச்சு காட்டலாம். எல்லாத்துக்கும் மேல தேர்தலுக்கு ₹1 கூட செலவு பண்ண விடாம காங்கிரசுடைய வங்கி கணக்கை முடக்கி பாஜகவுடைய தேர்தல் பத்திர ஊழல் எப்படி திசை திருப்பலாம், இதுதான் பிரதமர் மோடி இப்போ சிந்திச்சுட்டு இருக்கிறார். மோடியின் ஆட்சி அவருக்கு நெருக்கமான சிலருக்கு மட்டுமே சாதகமான ஆட்சி. ஆனா நாம் அமைக்க போற இந்திய கூட்டணி ஆட்சி எல்லோருக்கும் பொதுவான ஆட்சி. ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே உணர்வு, ஒரே உணவு, ஒரே பண்பாடு, ஒரே தேர்வு, ஒரே தேர்தல், ஒரே வரின்னு ஒரே பல்லவையை பாடிக்கிட்டு இருக்கு பாஜக. இந்த பல்லவை அனுமதிச்சா ஒரே ஒரு மனிதர் மன்னராக இருக்கிற ஆட்சியா இந்தியா மாற்றப்பட்டு விடும். ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி ஆகியவற்றை பாதுகாக்கிற நமது அரசியல் சட்டத்தையே மாத்திடுவாங்க. நாடு இப்படிப்பட்ட பேராபத்தில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு.
ஆனா இது பத்தி எந்த கவலையும் இல்லாம, எந்த கொள்கையும் இல்லாம வளைந்த முதுகோடு வலம் வர்றாரு. யாரு? பழனிசாமி. பாதம் தாங்கி பழனிசாமி. நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். 10 ஆண்டுகளா ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்து நாட்டை படுகொலியில் தள்ளியுள்ள பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை பற்றியோ பாஜக பற்றியோ கண்டிச்சு பேச பழனிசாமிக்கு தெம்பு இருக்கா? பழனிசாமி அவர்களே, உங்க கள்ள கூட்டணி கபட நாடகத்தில் கூட பாஜக எதிர்க்கிறதுக்கான துணிவு இல்லையா உங்களுக்கு? கேள்விக்குறி போல வளைந்திருப்பது அவமானத்தினுடைய அவமானம் இல்லையா? பாஜகவுக்கு எதிரான வாக்களை எப்படியாவது பிரிக்கணும்னு களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய மறைமுக பாஜக வேட்பாளர்கள் தான் பழனிசாமியால் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள். பழனிசாமி அவர்களிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் மட்டுமல்ல, அதிமுக தொண்டர்களும் செல்வாக்கு இழந்து விட்டார். சிறுபான்மை மக்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சு வாக்களிச்சு குடியுரிமை திருத்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக திமுக சார்பில் நாங்க 1 கோடி பேரிடம் கையெழுத்து வாங்க இயக்கத்தை நடத்தினப்போ எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டார்னு பாஜக டப்பிங் வாய்ஸா பேசினவர் தான் பழனிசாமி. இப்ப பாஜகவோட கதை, திரைக்கதை, வசன டைரக்ஷன்ல தனியா போட்டி போடுற கபட நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். நேற்று பழனிசாமி திருச்சியில பேசினாரு. அப்படி பேசுறப்ப பாஜக விமர்சிச்சு அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தையாவது வந்துச்சா? இதுதான் கள்ள கூட்டணி. பாஜகவை விமர்சிக்காம எதிர்க்காம தமிழ்நாட்டை நாசப்படுத்த துணை போகக்கூடிய பழனிசாமி என்ன சொன்னா தெரியுமா? ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு சபதம் எடுக்கிறார். தன்னோட விரல்கால தமிழ்நாட்டு மக்களின் கண்ணை குத்திய பழனிசாமி எடுப்பது சபதம் அல்ல, வெற்று சவாடால். மாவீரர் பூலித்தேவனும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் மருதூர் பாண்டியர்களும் சுந்தரலிங்கமும் கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனாரும் மகாகவி பாரதியாரும் போராடி பெற்ற விடுதலையால் உருவான நாட்டில் சர்வாதிகாரி ஆட்சியை தலை தூக்க நாம் அனுமதிக்க விடலாமா? கேட்கிற உங்களை தான் பார்த்து கேட்க அனுமதிக்க விடலாமா? ஐயா வைகுண்டர், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார், மார்ஷல் நேசமணி, பெருந்தலைவர் காமராஜர் போன்ற ஒப்பற்ற தியாகிகள் பிறந்த நம் மண்ணுக்கு ஒரு வரலாறு இருக்கு, ஒரு பண்பாடு இருக்கு. எப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் இருந்து நாம மீண்டு வந்திருக்கிறோம்னு ஒருபோதும் நாம் மறக்க கூடாது. உங்க ஆதரவோடு 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சரான நான் உங்களுக்காக செஞ்சு கொடுத்த சாதனைகளை, தீட்டி கொடுத்த திட்டங்களை இந்தியாவோட பல்வேறு மாநிலங்கள் இப்ப பின்பற்றிக்கிட்டு இருக்கு. சிறப்பான திட்டங்களை இந்தியா முழுமைக்கு அமல்படுத்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும். எல்லாருக்கும் எல்லாம் நம்ம திராவிட மாடல் அரசோட ஃபார்முலா. கடைகோடையில் இருக்கும் ஒரு மனிதருடைய முகத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வரணும். இதுதான் நம்முடைய இலக்கு. கொரோனாவால வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆட்சிக்கு வந்த உடனேயே வழங்கிய 4000 ரூபாய் மக்களுக்கு எவ்வளவு உதவிகரமாக இருந்துச்சு, எவ்வளவு மகிழ்ச்சியை தந்துச்சு. அதுக்கு இந்த கன்னியாகுமரியை விட பெரிய எடுத்துக்காட்டு வேற ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னன்னு கேட்டா, அந்த மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நாகர்கோவில் பகுதியை சார்ந்த ஒரு மூதாட்டி வேலம்மாள் பாட்டி முகத்துல புன்னகையோடு வெளிப்பட்டுச்சு. அந்த புன்னகை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குடும்பங்களையும் இருந்தால்தான் வேலம்மாள் பாட்டியோட போட்டோ